வெல்கம் பேக் டு எபிசோட் 6 இன் ஜாவா சீரீஸ். போன எபிசோடில் நம்ம எப்படி டேட்டா எல்லாமே ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணி அதை ரெட்ரைவ் பண்ணுறது எப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம எப்படி நம்பர்ஸை வச்சு கால்குலேஷன்ஸ் பண்ணலாம், ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வித் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிரஷனை பார்ப்போம். ஸோ எக்ஸ்பிரஷனுங்கிறது ஆப்ரேட்டர்ஸும் ஆப்பரண்டும் கலந்தது தான் எக்ஸ்பிரஷன். ஸோ ஆப்பரேட்டர்னா ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு இது எல்லாமே ஆப்பரேட்டர்ஸ். அண்ட் அந்த ஆப்பரேட்டரை சுற்றி இருக்கிற வேரியபிள்ஸ் தான் ஆப்பரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம நிறையா இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஏங்கிறது ஆப்பரண்ட், ப்ளஸ்ஸுங்கிறது ஆப்பரேட்டர், பிங்கிறது ஆப்பரண்ட். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸில் மேஜராக ரெண்டு இருக்குது. ஒன்று யூனரி ஆப்பரேட்டர், இன்னொன்று பைனரி ஆப்பரேட்டர். யூனரி ஆப்பரேட்டரில் ஒரே ஒரு ஆப்பரண்ட் தான் இருக்கும், அங்கிட்டு ஆப்பரேட்டர்ஸ் இருக்கும். ஸோ யூனரி ஆப்பரேட்டர் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம். பைனரி ஆப்பரேட்டர் தான் நம்ம யூஸ்வலாக மேக்ஸில் பண்ணுறது. ஸோ அதை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த யூனரி புரியும். நான் அப்போ யூனரி பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட் பைனரி ஆப்பரேட்டர். ஸோ பைனரி ஆப்பரேட்டருங்கிறது நேம்லேயே இருக்குது. இட் ரெக்வயர்ஸ் டூ ஆப்பரண்ட்ஸ். ரெண்டு ஆப்பரண்ட் இருந்தால் மட்டும்தான் பைனரி ஆப்பரேட்டரை யூஸ் பண்ண முடியும். ஸோ பைனரி ஆப்பரேட்டர்ஸ் தான் நம்ம மேக்ஸில் காமனாக யூஸ் பண்ணுற ப்ளஸ், மைனஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் இங்கே மாடுலோன்னு ஒரு புது ஆப்ரேட்டர் வரும், அது நீங்கள் பார்ப்பீங்க. இது போக ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் நான் வந்து கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் பேசிக் ஓவர்வியூ ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ டைரெக்டாக நம்ம இப்போ கோட்லேயே போயிடுவோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த தேவையில்லாத கோட்லாம் ரிமூவ் பண்ணுறேன். Public static void main string. ஓகே, ஸோ இப்போது நம்மளோட பேஸ் கோட் ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர் நம்ம அடிஷன் பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் ஸ்கூலில் படித்த ப்ளஸ் ஆப்பரேட்டர் தான் இங்கே அடிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது போன எபிசோடில் நான் சொன்ன ஸ்டோரிங் ஆஃப் டேட்டா இன்டு அ வேரியபிளையும் இந்த எபிசோடில் ஆப்பரேட்டர்ஸையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ அடிஷனுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணணும். அண்ட் அந்த ப்ளஸ் ஆப்பரேட்டருக்கு ரெண்டு ஆப்பரண்ட் தேவைப்படும். ஸோ இது வந்து ஒரு பைனரி ஆப்பரேட்டர். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா int a ஈக்குவல் டு 7 அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். அடுத்து int b ஈக்குவல் டு அதுவும் 7 அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். ஸோ இப்போது ஏவையும் பியையும் ஆட் பண்ணி இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு int c அப்படின்னு கொடுத்து a ப்ளஸ் b. ஸோ இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் என்ன ஆகும்னா 7 ஏல இருக்கிற 7 ப்ளஸ் பியில் இருக்கிற 7 இது ரெண்டுமே ஆட் ஆகி 14 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் அந்த 14 ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிடும் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக. ஸோ ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக 14 ரீப்ளேஸ் ஆச்சுன்னா நமக்கு ஆப்வியஸாக எப்படி இருக்கும்? ஸோ மேலே ஏ ஈக்குவல் டு 7, பி ஈக்குவல் டு 7 இருக்கிற மாதிரி கீழேயும் சி ஈக்குவல் டு 14 அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த ஏ ப்ளஸ் பிங்கிறது மாறிடும். ஸோ நீங்கள் மேக்ஸில் படித்த அதே ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணணும். டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் வரும். அந்த ஃபைனல் ஆன்சர் சியில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சியை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வாங்க சியை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சியில் 14 இருக்கு. ஸோ ஏல 7, பியில் 7, ஸோ சியில் 14. ஸோ இதே மாதிரி அடுத்தது வந்து ஏவையும் பியையும் நம்ம மைனஸ் பண்ணி பார்ப்போம். அதே சிலேயே ஸ்டோர் பண்ணுவோம். int c equal to a minus b. ஓகே, இங்கே ஏன் எரர் வருது அப்படின்னா இங்கே பாருங்க, வேரியபிள் c is already defined in a method main அப்படின்னு வருது. அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
இன்ட் ஏ அப்படின்னு போட்டா அதுக்கு பேரு டிக்ளரேஷன். நம்ம ஏன்னு ஒரு மெமரி லொகேஷனை அலோகேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இன்ட் சின்னு நம்ம ஆல்ரெடி ஒன்று அலோகேட் பண்ணியாச்சு. இப்போ அதே நேம்ல திருப்பி இன்ட் சின்னு அலோகேட் பண்றோம். ஸோ அப்படி அலோகேட் பண்ணா இந்த எரர் வரும். இது வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஏற்கனவே அலோகேட் பண்ண மெமரியில இப்போ ஓவர் ரைட் பண்ணி டேட்டாவை மாத்தி வைக்கணும். ஸோ இப்படி பண்ணிட்டா எரர் வராது. இப்போ அதே சியை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 0 வரும். பாருங்க 0 வந்திருக்கு. ஏன் 14 0 அப்படின்னா ஃபர்ஸ்ட் a plus b வந்து c இங்கே பிரிண்ட் ஆகுதா? ஸோ 14 பிரிண்ட் ஆகும். அடுத்தது c equal to a minus b. அப்போ 14 பிரிண்ட் ஆயிட்டு a minus b 7 plus minus 7 பண்ணா இந்த இடத்துல என்ன ஆகும்? 7 minus 7 which is equal to 0. ஸோ அப்போ இங்கே c பிரிண்ட் மறுபடியும் c பிரிண்ட் ஆகும்போது cக்குள்ள என்ன வேல்யூ இருக்கும்? 0 இருக்கும். அதனால தான் இங்கே 0ன்னு பிரிண்ட் ஆகுது. இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும்னா இங்கே ஒரு ln போட்டா சரியாயிடும். பாருங்க 14 0 புரிஞ்சா? ஸோ இதே மாதிரி இப்போ அடுத்தது நம்ம இப்போ ப்ளஸ் பண்ணியாச்சு மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். c ஈக்குவல் டு a இன்டு b. அப்போ இது என்னது? 7 இன்டு 7 which is equal to 49. இங்கே மறுபடியும் ln ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லைனில் நமக்கு தெரியும், கன்ஃபியூஷன் வராது. இப்போ அதே காப்பி பண்ணி செகண்ட் லைனில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை கம்பைல் பண்ணி பார்த்தா என்ன வரும்னு பார்ப்போம். பாருங்க 14 0 49. ஸோ ப்ளஸ்ஸுக்கு மைனஸ்க்கு மல்டிப்ளிகேஷனுக்கு மூணுமே நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா? இதுக்கு அடுத்ததா டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம டிவிஷன் பார்ப்போம். அதே தான் சிம்பிள், a டிவைடட் பை b. இப்போ 7 டிவைடட் பை 7 என்ன? ஆன்சர் 1. ஏன்னா 7 ஒன் டைமால 7 டிவைட் பண்ணும். செக் பண்ணிடுவோமா? இப்போ இதை பிரிண்ட் பண்ணுவோம். பாருங்க 1. ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் 3 நாளும் வந்துருச்சு. இது போக ஜாவால இன்னொரு ஆப்பரேட்டர் ஒன்று இருக்கு, நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற ஆப்பரேட்டர். அதுதான் மாடுலோ ஆப்பரேட்டர். ஸோ மாடுலோ ஆப்பரேட்டர் வச்சு நம்ம இப்போ பார்ப்போம். 7 மாடுலோ 7. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாடுலோங்கிறது நம்ம பர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ மாடுலோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரிமைண்டரை கொடுக்கும். ஸோ 7 டிவைடட் பை 7 பண்ணால் கோஷன்ட் 1. அப்போ 7 மாடுலோ 7 பண்ணால் என்னது? ரிமைண்டர் 0. இப்போ பாருங்க ரெண்டுமே டிவிஷன் தான். ஒன்று நமக்கு கோஷன்ட் கொடுக்கும், இன்னொன்று ரிமைண்டர் கொடுக்கும். பாருங்க 0. ஸோ இந்த 4 ஆப்பரேட்டர் தான், சாரி 5 ஸோ இந்த 5 ஆப்பரேட்டர்ஸ் தான் மெயினாக நம்ம ப்ரோக்ராம்ஸில் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற ஆப்பரேட்டர்ஸ். அண்ட் இதனால தான் மேக்ஸ் வந்து ப்ரோக்ராமிங்கில் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன். ப்ரோக்ராமிங்கே மேக்ஸ் மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக நம்மளால் லாஜிக்கை ஃபைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து 5 ஆப்பரேட்டர்ஸ். இது போக ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. இப்போ ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸும் பைனரி ஆப்பரேட்டர்ஸ் தான். 2 ஆப்பரண்ட் அதுக்கு தேவை. இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு a லெஸ் தேன் b அதை செக் பண்ணுவோம். ஸோ இது
நம்ம மேக்ஸ் மாதிரியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த a லெஸ் தேன் b என்ன ஆகும் அப்படின்னா 7 லெஸ் தேன் 7. இது என்ன ட்ரூவா ஃபால்ஸா? 7 வந்து 7 விட சின்னதா? கண்டிப்பா கிடையாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் தான் வரும். ரன் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து ட்ரூ கிடையாது. பாருங்க, ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்போ அடுத்ததுல நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு ஆப்ரேட்டர் செக் பண்ணுவோம். a ஈக்குவல் டு b. இங்க ஈக்குவல் டுனா நமக்கு ஏற்கனவே ரெண்டு ஈக்குவல் டு இருக்கும். ஒன்று வந்து சிங்கிள் ஈக்குவல் டு இந்த இங்கே கொடுத்துருக்குறோம். இது வந்து டபுள் ஈக்குவல் டு. ஸோ டபுள் ஈக்குவல் டு வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு ஈக்குவாலிட்டியை செக் பண்ணும். இப்போ 7 ஈக்குவல் டு 7 இது ட்ரூவா? 7ம் 7ம் ஈக்குவல் தான். ஸோ ட்ரூ. இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? 7ம் 7ம் ட்ரூ, அதனால ட்ரூன்னு வந்துருச்சு. அடுத்தது நம்ம லெஸ் தேன் பார்த்த மாதிரி கிரேட்டர் தேன் பார்ப்போம். ஓகே, இப்போ 7 கிரேட்டர் தேன் 7 இது ட்ரூவா? 7 வந்து 7ஓட பெருசு கிடையாது, அதனால இதுவும் ஃபால்ஸ் தான் வரும். பாருங்க, இதுவும் இப்போ ஃபால்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம வித்தியாசமாக செக் பண்ணுவோம், ட்ரூ வர வைப்போம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ வந்து இப்போ நம்ம வந்து 8 ஆக்கிடுவோம். ஏற்கனவே ஏல நம்ம 7 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த இதை செக் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஏவோட வேல்யூவை மாற்ற போகிறோம். ஸோ ஏவோட வேல்யூ மாற்றுறதுக்கு ஏ ஈக்குவல் டு 8 அப்படின்னு போட்டால் போதும், ஏவோட வேல்யூ மாறிடும். இங்கே நம்ம செக் பண்ணோம், பாருங்க ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா 8 இஸ் கிரேட்டர் தேன் 7. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7க்கு பதிலாக 8 ஆகிடும். ஏன்னா ஏல 8 இருக்கு, பியில் 7 இருக்கு. ஸோ 8 இஸ் கிரேட்டர் தேன் 7. ஸோ ஆப்வியஸாக இங்கே என்ன ஆகும்? ட்ரூ. பார்த்தீங்களா? ஸோ இது லெஸ் தேன், இது ஈக்குவல் டு, இது கிரேட்டர் தேன். அதே மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்கு. அவுட் டாட் println a நாட் ஈக்குவல் டு b. இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் வந்து ப்ரோக்ராமிங்கில் நாட்னு அர்த்தம். ஸோ நாட் ஈக்குவல் டு b அப்படின்னா என்ன சொல்கிறோம்? 8 நாட் ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்கிறோம். 8 வந்து 7ஆ? நாட் ஈக்குவல் டு தான். 8 வந்து ஈக்குவல் டு 7ஆன்னு சொன்னோம்னா அது வந்து ஃபால்ஸ். ஏன்னா 8ம் 7ம் வேற. இங்கே 8 நாட் ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்கிறோம், 8 7 இல்லைன்ற சொல்கிறோம். அப்போ அது ட்ரூ தான். இப்போ செக் பண்ணி பாருங்க, நமக்கு ட்ரூ தான் வரும். பாருங்க, ட்ரூ வந்துருச்சு. ஸோ இதுதான் நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இதே மாதிரி நம்ம இன்னொன்றும் பண்ணலாம். இந்த நாட் ஈக்குவல் டுவே நம்ம பிரித்தோம் அப்படின்னா நாட் தனியாக வந்துடும், ஈக்குவல் டு தனியாக வந்துடும். ஈக்குவல் டுவை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நாட்டுங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். எங்கே அப்படின்னா காட்டுறேன். இப்போ நான் இங்கே வந்து ட்ரூன்னு போடுறேன். இப்போ இந்த ட்ரூங்கிறது ஸ்ட்ரிங்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ்னால் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே நான் ட்ரூன்னு போட்டு இப்படி 2 டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டேன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங். பட் இங்கே நான் என்ன பண்ணுறேன், ட்ரூன்னு மட்டும் போடுறேன். அப்போது ட்ரூங்கிறது வந்து பூலியன் வேல்யூ. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இது ரெண்டுமே குரூப் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தான். பட் குரூப் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸுங்கிறதுனால, சாரி குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான்.
பட் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸுங்கனால அது வந்து ஸ்ட்ரிங்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை வந்து நம்ம பூலியன் வேல்யூவாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே நான் வந்து என்ன போட்டிருக்கேன், ட்ரூன்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த ட்ரூக்கு முன்னாடி ஒரு நாட்டை சேர்க்குறேன்னு வைங்க. இதை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், நாட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நாட் சேர்த்தேன்னா நாட் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா இது அப்படியே ஆப்போசிட்டா மாத்திரும். ட்ரூன்னு போட்டா ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ்னு போட்டா ட்ரூ ஆகும். இப்போ பாருங்க, பாருங்க நான் கடைசியில் பிரிண்ட் பண்ணது ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணேன், பட் அங்கே ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நான் இங்கே நாட் போட்டு விட்ருக்கேன். நாட் போட்டோம் அப்படின்னா என்ன ஒரிஜினலாக இருக்கிற வேல்யூவோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ட்ரூ ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் ட்ரூ ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபால்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். நான் ஃபால்ஸ் போட்டிருக்கேன்னா இங்கே வந்து அது வந்து ட்ரூ ஆகும். பாருங்க ட்ரூன்னு வந்துருச்சா, இவ்வளோதான். ஸோ பேசிக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ரேட்டர்ஸுங்கிறது மெயினாக இதுதான். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ, அப்புறமா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் லெஸ் தேன், கிரேட்டர் தேன், ஈக்குவல் டு, அது வந்து டபுள் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் நாட் ஈக்குவல் டு, நாட். இதை வச்சு தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த லாஜிக்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னாலே ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் லாஜிக் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி இதில் நீங்கள் ஓரளவுக்கு மாஸ்டர் பண்ணணும். டக்குன்னு பார்த்தோன்னே தெரியணும் இது வந்து லெஸ் தேன் போட்டால் கரெக்டாக இருக்கும், இது கிரேட்டர் தேன் போட்டால் கரெக்டாக இருக்கும், இது மாடுலோ போடணும், இதுக்கு வந்து ஈக்குவல் டு போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தோன்னே, ப்ராப்ளம் பார்த்தோன்னே புரியணும். அதுக்கு நீங்கள் இது திரும்ப திரும்ப பண்ணாதான் யூஸ் கேசஸ் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இந்த ஆப்ரேட்டர்ஸ் வச்சு தான் அடுத்த செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் பேசிக் ப்ராப்ளம்ஸ், ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறது, இது மட்டும்தான். இனிமேல் தான் நம்ம கொஞ்சம் மேலே போய் கால்குலேஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நம்ம நிறைய பேரை ரீச் பண்ண முடியும். டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள், அங்கே நான் சில ப்ராப்ளம்ஸும் கொடுக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.